யுனிவர்சல் கார்ஸ். நீங்க புது கார் வாங்கணும் ஆனா பட்ஜெட் இடிக்குதேன்னு கவலைப்பட்டீங்களா? கவலையே வேணாம் மக்களே. வெறும் 15,000 கிமி மட்டுமே ஓடின 2023 மாடல் மாருதி இக்னிஸ் டெல்டா சீரிஸ் எக்ஸலன்ட் கண்டிஷன்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்ம கிட்ட இருக்கு. இந்த கார் TN66 ரெஜிஸ்ட்ரேஷன் பவர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ரீசெண்டாக 15,000 kilometers authorized service முடிஞ்சிருக்கு. Color, dual airbags and ABS plus EBD support. Freezing AC, power steering, power windows, remote key also included. இதனோட audio controls, mirror controls, fog lights, இன்னும் rear spoiler, defogger இருக்கு. 4 brand new tires and excellent conditionல vehicle ரெடியா இருக்குங்க மக்களே. மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது உங்கள் யுனிவர்சல் கார்ஸ் திருப்பூர். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஒரு கார் சேல்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொமோஷன் வீடியோ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏஐ வீடியோ தான். திருப்பூரில் தி யுனிவர்சல் கார் ஷோரூம்காக கிரியேட் பண்ண வீடியோ. இந்த ஏஐ வீடியோவை எப்படி ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம டீகோட் பண்ணிடலாம். அப்போ தான் இதில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பில் போர்ட்லேருந்து கார் பறந்து வர மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து பிக்ஸ்வர்ஸில் கிரியேட் பண்ணுச்சு. அந்த சீனுக்கான இமேஜ் பில் போர்டில் இருக்க அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி நடந்து வர்றது கிளிங் வெப்சைட்டில் கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த கேர்ள் அந்த காரை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா VO3ல் ஜென்ரேட் பண்ணது. லாஸ்ட்டு எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காரோடைய வீடியோ டச் பண்ணி வீடியோ கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது ஒரிஜினல் வீடியோ அண்ட் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்படி தான் இந்த வீடியோ நாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட், நாம் என்ன வீடியோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நாம் டிசைட் பண்ணிடணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பில் போர்ட்லேருந்து கார் பறந்து வருது, அதிலிருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து அந்த காரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிகோட் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் ஃபஸ்ட்டு பில் போர்டில் கார் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ், அது பார்த்தீங்கன்னா ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிடிஎஃப்ல போட்டு அந்த பிடிஎஃப் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில் போர்டில் இருக்க வேண்டிய அந்த காரோட இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ இருந்தால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். அடுத்தது ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மெயின்டைன் கார் டீட்டெயில்ஸ் இன் அபவுட் இமேஜ், அதாவது நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணி எந்த சேஞ்சும் இல்லாமல் அதை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதில் வந்து கார் அப்படின்றதுனால கார் நம்பரு மாடல் இதெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பில் போர்டில் அந்த ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான இமேஜ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ப்ராம்ப்டை நான் எப்படி என்னோட ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது? நான் ஒரு டிஷர்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இந்த பில்போர்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராம்ப்டை நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணணும். அதுக்கு சாம்பிள் ஒன் ப்ராம்ப்டை ChatGPT என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜையும் லோகோவையும் அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இன்டர்ல மெயின்டைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இப்போ அங்கே மெயின்டைன் இருக்கக்கூடாது. ஆல்டர் திஸ் ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். இதை நான் ஆல்ரெடி அந்த ப்ராம்ப்ட்லேயே அதுவுமே கீழே இருக்கும். நீங்கள் சேஞ்ச் கூட பண்ண வேண்டியதில்லை. ப்ராடக்டோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்டை ஆல்டர் பண்ணி கொடுக்கும். அதுதான் உங்கள் ப்ராடக்டோடைய ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நியூ பேஜில் ப்ராடக்டோட இமேஜ் லோகோ அண்ட் இந்த ப்ராம்ப்டை என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான பில்போர்டு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஜென்ரேட் ஆன இமேஜில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் அதில் எடிட் கிளிக் பண்ணி என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் தப்பாக இருந்தால் அதை எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை நீங்கள் ஒரு இமேஜ் எடிட் பண்ணுற டூலில் எடிட் பண்ணுறது பெஸ்ட். நமக்கு பில்போர்ட் இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதை வீடியோவை மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆன இமேஜையே நம்ம பாயிண்ட் பண்ணி எடிட் கிளிக் பண்ணி ப்ராம்ப்ட் போடலாம். அப்படி இல்லைன்னா திரும்ப இமேஜ் அப்லோட் பண்ணி கூட நாம் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நாம் என்ன சீன் நடக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஜென்ரேட் இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த கான்செப்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் VO3 பெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்வர்ஸ் இல்லை கிளிங் வெப்சைட் ரெண்டில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிக்ஸ்வர்ஸ் ஆப்பிள் வெப்சைட்டில் இந்த ப்ராம்ப்டையும் இமேஜையும் அப்லோட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ குவாலிட்டியில் ஜென்ரேட் பண்ணணும். பட் அந்த வீடியோ நம்ம அதிலேயே திரும்ப என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி HD குவாலிட்டிக்கு என்ஹான்ஸ் பண்ணி அந்த வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 வீடியோ ஜென்ரேட் பண்ணேன். ரெண்டில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்து ஸோ இதையே நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த கார்லேருந்து ஒரு கேர்ள் இறங்கி வர சீன். இதுக்கு ஒரு கேரக்டரோட இமேஜ் வேணும். இது நம்ம ரியல் இமேஜ் வைக்கலாம், இல்லை ஏ ஜென்ரேட் இமேஜ் வைக்கலாம். இந்த சீனில் நான் ஏ ஜென்ரேட் தான் வச்சுருக்கேன். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எந்த டூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் மெட்டா ஏல கிரியேட் பண்ணேன். சிம்பிளாக 25 years old இந்தியன் கேர்ள்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப் இன் கார் ஷோரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. அதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பில்போர்ட்லேருந்து வெளியே வந்த கார்லேருந்து இந்த கேர்ள் இறங்கி வரணும்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண வீடியோவோட எண்டு கிளிப்பை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் அந்த கேர்ள் இறங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு இமேஜும் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த கேர்ளோட இமேஜ் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ChatGPTயில் போட்டு இந்த கேர்ள் இந்த காருக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி எனக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு, அதில் இந்த கேர்ள் மட்டும்தான் இந்த இமேஜில் வரணும், அதே மாதிரி இந்த காரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே மாறக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேர்ளை மட்டும் அலங்காப்பில் நம்மளோட இமேஜ்க்கு முன்னாடி அந்த காருக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கேரக்டர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதே நாம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில் போல்லேருந்து கார் வெளியே வர்றதோ அந்த கார்லேருந்து கேர்ள் வெளியே வர்றதோ எந்த இடத்துலையுமே எந்த இதுவுமே வந்து மாறிடக்கூடாது, அப்பியரன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜை ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணிடுறோம். அதை வச்சு இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. ஸோ நான் தப்பாக க்ரியேட் பண்ணாலும் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். பட் வீடியோஸ் லிமிட்டாக தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ நமக்கு காரோட இமேஜும் கார்லேருந்து கேர்ள் வெளியே வந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற இமேஜும் ஒரே அப்பியரன்ஸில் நமக்கு கிடச்சிச்சு. அடுத்து இதை நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளிங் வெப்சைட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட்டும் நம்ம ChatGPT தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ஜென்ரேட் ஆன இந்த இமேஜை பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணணும். அதாவது ஜென்ரேட் கிளிங் A2 இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கிளிங் A2வில் 2 இமேஜ் வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு கிளிங் A வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 இமேஜ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனில் ஃபஸ்ட் இமேஜில் வந்து கார் இமேஜையும் செகண்ட் இமேஜ் வந்து காரோட இந்த கேர்ள் இருக்கிற இமேஜையும் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் இப்போ கட் பண்ண ப்ராம்ப்ட் அங்கே என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆயிரும். இதுலேயும் நான் 2 வீடியோ ஜென்ரேட் பண்ணேன். அதில் இந்த வீடியோ தான் பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ நம்ம இந்த கேர்ள் வெளியே வர்றது வரைக்குமான வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கேர்ள் இந்த காரை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிற சீன்ஸ் இந்த இடத்துல தான் உனக்கு டைலாக்ஸ் வரும். அண்ட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா VO3ல் ஜென்ரேட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு டைலாக்ஸை ரைட் பண்ணிக்கங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்டுக்கு இருக்கிற மாதிரி சீன் பை சீனாக எழுதுங்க. ஏன்னா 8 செகண்ட் வரைக்கும் தான் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ டைலாக்ஸை ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சீனோட டைலாக்ஸையும் லாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண அந்த இமேஜ், ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த கேர்ள் எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஸோ அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். அந்த இமேஜ் அண்ட் டைலாக்ஸோட அந்த கேர்ள் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்து Google VO3 ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ Google VO3யில் போடுறதுக்கான ப்ராம்ப்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ஜெமினி ஆப்பில் VO3 எனேபிள் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இமேஜையும் இந்த ப்ராம்ப்டையும் என்டர் பண்ணி ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆகிரும். அதுக்கு முன்னாடி இந்த டைலாக்ஸில் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா சப்போஸ் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா க்ரியேட் பண்ண வீடியோ வேஸ்ட்டாக போயிடும். இதே மாதிரி அடுத்தடுத்த சீனுக்கும் அந்த டைலாக்ஸையும் அந்த இமேஜையும் வச்சு நீங்கள் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருந்து அப்படின்னா அதை ChatGPT கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு சீனில் இருந்து சீன் பை சீன் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கீ பாயிண்ட் என்ன, அந்த கீ பாயிண்ட் வரும்போது அந்த இடத்துல என்ன இமேஜ் அந்த வீடியோ வச்சு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுக்கும். அது வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும், சீன் பை சீனாக இருக்கும். அந்த சீனை ஒன்றா நீங்கள் காப்பி பண்ணி டைலாக்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு டைலாக் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைலாக்கை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த சீனை ஃபுல்லாக காப்பி பண்ணி அகெயின் அதே சேட் பாக்ஸ்க்குள்ளே எனக்கு சீன் 2க்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு சீன் 1க்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. அதே ஃபார்மேட்டில் அடுத்து சீன் 2 சீன் 3ன்னு எல்லா சீனுக்கான ப்ராம்ப்டையும் நீங்கள் எலாபரேட் பண்ணி ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம மேனுவலாக டைலாக்ஸை மட்டும் கொடுத்து அதை ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட்டுக்கும் இதை அனலைஸ் பண்ணி அந்த கீ பாயிண்ட்டுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இமேஜ் வைக்கலாம் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணும்போது இன்னும் டீட்டெயில்டான வீடியோ நமக்கு கிடைக்கும். அப்படி ஜென்ரேட் பண்ண வீடியோ கிளிப்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நமக்கு இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா AI வீடியோ கிளிப்ஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், சவுண்ட் எஃபெக்ட், VFX இப்படி எது கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது நம்மளோட எடிட்டிங் ஸ்கில் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். மக்களே, தற்போது நீங்கள் பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் காமெண்ட்ல தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.